டென்டல் இம்ப்ளாண்ட்டை எடுக்க முடியுமா டாக்டர்? டென்டல் இம்ப்ளாண்ட்டை எடுத்தால் திருப்பி அந்த டென்டல் இம்ப்ளாண்ட்டை பொருத்த முடியுமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டினை வந்து நம்ம இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட் வந்து டைட்டேனியமால் ஆனது. இதை ஃபஸ்ட்டு எடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு நம்ம அது பார்க்கலாம். ஃபார்ச்சுனேட்டாக வந்து இதை டென்டல் இம்ப்ளான்ட் நம்ம எலும்பில் பொருத்திட்டோம் அப்படின்னா அந்த எலும்பு வந்து இம்ப்ளாண்ட்டை சுற்றி ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆசியோ இன்டெகிரேட் ஆகிடுச்சுன்னா இந்த டென்டல் இம்ப்ளாண்ட்டை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா ஏன்னா டென்டல் இம்ப்ளான்ட் வந்து போனுக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபிசியோ டிஸ்பென்சர்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு மோட்டர் மூலமாக வச்சு இந்த இம்ப்ளாண்ட்டை வந்து எலும்பில் பொருத்துவோம். இது எலும்பில் பொருத்தும் போது ஒரு பர்டிகுலர் டார்க் லெவல்ஸ்னு பேர். அப்படின்னா என்னென்னா அந்த எலும்புக்குள்ளே பொருத்தும் போது எலும்பு எவ்வளோ தூரம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது அந்த இம்ப்ளான்ட் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, இதை நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் லெவலில் நம்ம மெஷர் பண்ணும் போது எலும்பில் போய் உள்ளுக்குள்ளே அது வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு பர்டிகுலர் ஹார்ட்னஸில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இம்ப்ளான்ட் நல்லா டைட்டாக இருக்கும் எலும்புக்குள்ளே. அண்ட் இன் அ பீரியட் ஆஃப் 3 months டைம் நம்ம உடலில் இருக்கிற எலும்பு வந்து அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி நியூ போன் ஃபார்ம் ஆகிடும். இந்த ப்ராசஸ் பேர் ஆசியோ இன்டெகிரேஷன். இந்த ஆசியோ இன்டெகிரேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இம்ப்ளாண்ட்டை வந்து நம்ம ஒரு சிம்பிள் ஒரு கருவி மூலமாக எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எலும்பில் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனால் எடுக்க வேண்டிய ஒரு டைம் தேவைப்படுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரலாம். என்ன மாதிரி கண்டிஷனில் வாய்ப்பு வரலாம்? சில பேருக்கு வந்து அந்த இம்ப்ளாண்ட்டை சுற்றி ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இம்ப்ளாண்ட்டை சுற்றி எலும்பு கரைய ஆரம்பிச்சிடும். இம்ப்ளாண்ட்டை சுற்றி எலும்பு கரைய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த டைட்டாக இம்ப்ளாண்ட் வந்து பிடிச்சிக்காது. ஸோ டைட்டாக பிடிச்சிக்கலைனாலே நம்ம அது கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த இம்ப்ளாண்ட்டை எடுத்துட முடியும் எலும்புலேருந்து. ஒரு சில பேருக்கு மட்டும் ஏதோ ஒரு தவறான சைஸ் ஆஃப் இம்ப்ளாண்ட் அவங்க ரொம்ப ஹார்டாக தான் கடிச்சு வந்து இம்ப்ளாண்ட் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் இம்ப்ளாண்ட்டை எடுக்கணும். ஏன்னா எடுத்தால் தான் நம்ம புதுசாக அது மேலே பற்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரெஃபைன் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் கருவி இருக்குது. அந்த ட்ரெஃபைன் மூலமாக அந்த இம்ப்ளாண்ட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஜென்ரலாக எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும், எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெஃபைன் மூலமாக அந்த டென்டல் இம்ப்ளாண்ட்டை எடுக்க முடியும். ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்யூப்மெண்ட் மூலமாக யூஸ் பண்ணி டென்டல் இம்ப்ளாண்ட்டை எடுக்கலாம். ஸோ இந்த எடுத்தாச்சு இம்ப்ளாண்ட்டை, இந்த இம்ப்ளாண்ட்டை திருப்பி பொருத்த முடியுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? ஸோ எடுத்த இம்ப்ளாண்ட்டை அதே இம்ப்ளாண்ட்டை திருப்பி பொருத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இம்ப்ளாண்ட் வந்து இந்த டைட்டேனியமால் ஆனது. இந்த இம்ப்ளாண்ட் வந்து யூஸ்வலாக வரும்போது நல்ல சீல்டு பேக்கில் வரும். அதில் ஒரு அந்த க்ளீனாக இருக்கும், சீல்டு பேக்கில் இருக்கும். அது ஏரோடு ரொம்ப கலந்துருக்காது. இந்த டைட்டேனியமில் வந்து அந்த சுற்றி இருக்கிற ஆக்சிஜன் மேலே பட்டதுக்கப்புறம் ஒரு சர்ஃபேஸ் கோட்டிங் மாதிரி அந்த டைட்டேனியம் இம்ப்ளாண்ட்டில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ நம்ம எடுத்த இம்ப்ளாண்ட்டில் அந்த சர்ஃபேஸ் கோட்டிங் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் கோட்டிங் இருந்ததுன்னா அந்த இம்ப்ளாண்ட்டை திருப்பி நம்ம எலும்பில் பொருத்தும் போது அந்த ஆசியோ இன்டெகிரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த போன் வந்து இம்ப்ளாண்ட்டாக இருந்தாலும் அந்த சர்ஃபேஸ் கோட்டிங் இருக்கிறதுனால அந்த சர்ஃபேஸ் கோட்டிங் மேலே புதுசாக நம்மளோட எலும்பு வளராது. ஸோ எடுத்த இம்ப்ளாண்ட்டை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நம்ம ஒரு இம்ப்ளாண்ட் போட்டிருக்கோம், அந்த இம்ப்ளாண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எடுத்த இடத்துல புதுசாக இன்னொரு இம்ப்ளாண்ட் பொருத்தலாமே தவிர எடுத்த இம்ப்ளாண்ட்டையும் திருப்பி பொருத்த முடியாது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின்லாம் அட்ரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.